Exercise 2.2, second question. Find a quadratic polynomial, each with the given numbers as the sum and product of its zeros respectively. Okay, நம்ம வந்து first ஒரு quadratic polynomial கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of the rootsம் product of roots, zeros ரூட்ஸும் நம்ம சொல்லலாம். ஸோ sum of the rootsம் product of the rootsம் கொடுத்துருக்காங்க. ஸோ respectively அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து sum of the roots, செகண்ட் இருக்கிறது வந்து product of the roots. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க, sum of the roots கொடுத்துருக்காங்க. sum of the rootsனா நாம எப்படி எழுதிக்கலாம், alpha plus beta which is equal to 1/4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் product of the roots, alpha beta which is equal to -1. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் அ குவாட்ரட்டிக் பாலினாமியல் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் alpha plus beta into x plus alpha beta இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு alpha plus beta minus 1/4 into x plus -1. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4 into x -1 இதான் வந்து அவங்க கேட்டிருக்க குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஸோ இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து என்ன வரும், 4 வரும். ஸோ மேலே என்ன வரும், 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு இங்கே 0 போட்டுக்கலாம், ஈக்குவேஷனால் 0 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே 0, ஸோ இந்த 4 அந்த சைட் போச்சுன்னா 4x ஸ்கொயர் minus x minus 4 is equal to 0. ஸோ அப்போ அவங்க குவாட்ரட்டிக் பாலினாமியல் கேட்டிருக்காங்க. பாலினாமியல்னால் ஒன்றும் இல்லை, இந்த 0 இல்லாமல் இந்த நோவில் தான். ஓகே, தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, √2, 1/3. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்ஸ் alpha into beta is equal to 1/3. ஓகே, ஸோ ஜென்ரல் இக்குவேஷன் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஜென்ரல் குவாட்ரட்டிக் இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து √2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1/3 which is equal to 0. ஸோ இங்கே மட்டும் டினாமினேட்டர் 3 இருக்குது, டினாமினேட்டர் இங்கே மட்டும் 3 இருக்குனால நம்ம ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே வந்து டினாமினேட்டர் 1, ஸோ 1 into 3, இந்த ரெண்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலே என்ன வரும், நியூமரேட்டரில் 3x ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் டினாமினேட்டர் 1, ஸோ இன்ட்டு 3 பண்ணும்போது 3√2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு 3 போடும்போது கேன்சல் ஆகிடும். ஓகேயா, 1 which is equal to 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 அந்த சைட் போகும்போது என்ன ஆகும், 3x ஸ்கொயர் மைனஸ் 3 into √2 into x plus 1 is equal to 0. இப்போ நமக்கு கிடைச்சது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் என்னென்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது வந்து நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா என்ன, -b/a. ஸோ இது a, இது b, இது c. ஸோ அது போட்டு பார்த்தோம்னா நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 0, √5. ஓகே, ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு √5. ஸோ நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் alpha beta is equal to 0. So x square minus alpha plus beta in 0. So 0 into x plus √5 is equal to 0. So x square in the term full 0 item. So x square plus √5 is equal to 0. Therefore the quadratic polynomial is
x square plus root 5